Hello guys, welcome back to my channel. என் பேர் மாமா சுபஹான். நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போதைக்கு நிறைய பேர் வந்து ஓல்டு ஃபோன் நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. அந்த ஓல்டு ஃபோனில் வந்து யூடியூப் ஆன் பண்ணும்போது யூடியூப் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸ்விட்சிங் டு youtube.com சொல்லி இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வருது. நான் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ யூடியூப் ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்காங்க இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது சொல்லி. ஸோ நானும் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஒரு வீடியோவில் வந்து 400 எரர் கோடு வரும். ஸோ அந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் அந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன். சரி, இப்போ கூட நிறைய பேர் வந்து ஒரு மெசேஜஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை திரும்ப நம்மளுக்கு வந்துட்டுருக்கு, இந்த பிரச்சனை வந்து சால்வ் எப்படி பண்ணுறது சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, ஒரு வீடியோ எடுத்து நம்ம போட்டுடலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோவில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் வந்துட்டாங்க. பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனலில் வந்துட்டுருக்கோம். ஸோ வாங்க, நம்ம லேட் பண்ணவே வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரச்சனை எதுக்காக வரும்னு சொல்லி நம்ம வந்து பேசிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதோட சொல்யூஷன் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரச்சனை எதுக்காக வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து 2015, 16, 17, 18, 19, 20 அதே மாடல் உங்கள் ஃபோன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து வெர்ஷன் ரொம்ப லோ வெர்ஷனாக இருக்கும். ஐ மீன் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து ரொம்ப லோ வெர்ஷனாக இருக்கும், ரொம்ப பழைய வெர்ஷனாக இருக்கும். ஸோ பழைய வெர்ஷனாக இருக்கும்போது இப்போதைக்கு யூடியூப் வரது பாருங்கள், அது எல்லாமே வந்து அப்டேட்டில் இருக்குது அந்த அப்டேஷன். ஸோ அந்த அப்டேட்டில் இருக்கிற வெர்ஷன் வந்து நீங்கள் பழைய வெர்ஷனில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகவே ஆகாது. சில பேர் வந்து சில ஹேக்ஸ் காட்டுவாங்க, சில ட்ரிக்ஸ் காட்டுவாங்க, அதை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து அது வந்து டெம்பரவரியாக தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். மொத்தத்திலே வந்து உங்கள் ஃபோன் பழைய மாடல்ன்றதுனால தான் உங்கள் ஃபோனில் வந்து யூடியூப் யூஸ் ஆக மாட்டேது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, யூடியூப் வந்து மாதம் வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்குது, தவிர கம்மி ஆகாது. உங்கள் ஃபோனில் வந்து அப்டேட் வந்து லாஸ்ட் வெர்ஷன் வரைக்கும் தான் அப்டேட் பண்ண முடியும் உங்களால். அதோட எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து அப்டேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ப்ராப்ளம் நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணுறது? நம்ம வந்து இப்போ பழைய ஃபோன் தான் நம்ம வச்சுருக்கிறோம், புது ஃபோன் நம்மளால வாங்க முடியல, இதே ஃபோனில் தான் நம்மளுக்கு இப்போ யூஸ் பண்ண முடியும் சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கனாக்கா இந்த வீடியோவில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து மொபைலோட ஸ்க்ரீன் ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுவேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கணும். சரியாக நம்ம வந்து ஃபோனோட மொபைல் ஸ்க்ரீனில் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து என்னோட மொபைல் ஸ்க்ரீனில் வந்துருக்கிறேன் கைஸ். இப்போ என் ஃபோன் வந்து புது மாடல் ஃபோனு, அது எப்படி பண்ணுறது சொல்லி தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரியாக நீங்கள் இப்போ சொல்லுவீங்க, உங்கள் ஃபோன் புது மாடல் ஃபோன் கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் யூஸ் ஆகும்னு சொல்லுவீங்க. என்கிட்ட இப்போ பழைய மாடல் ஃபோன் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு மெத்தட் மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் கைஸ். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணோம்னாக்கா, நேராக ப்ளே ஸ்டோரில் போயிடணும் கைஸ். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நம்ம நம்பர் 1 என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஃபோனில் வந்து யூடியூப் சர்ச் பண்ணணும். இந்த ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் யூடியூப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்ச் பண்ணிக்கோங்க. நான் யூடியூப் சர்ச் பண்ணிக்கிறேன். யூடியூப் சர்ச் பண்ணோன்னே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்துடும். இங்கே யூடியூப் அப்ளிகேஷன் காட்டும். இப்போ வந்து இங்கே ஓப்பன் பண்ணுற இடத்துல வந்து அப்டேட் ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக காட்டும். உங்கள் ஃபோன் பழைய வருஷம்னாக்கா கண்டிப்பாக அப்டேட் ஆப்ஷன் காட்டும். நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அப்டேட் பண்ணிக்கணும். இது அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நேராக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அப்டேட் ஆகணும். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கைஸ். இது அப்டேட் பண்ணால் மட்டும் போதாது கைஸ், கண்டிப்பாக நீங்கள் வேறு ஒரு மெத்தட் அது யூஸ் பண்ணணும். நான் அது என்னென்ன பண்ணணும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லிட்டு நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இது வந்து அப்டேட் ஆகிருக்கு கைஸ். பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அன்இன்ஸ்டால் கட்டுது, இங்கே அப்டேட் கட்டுதா. இப்போ நம்ம வந்து இங்கே ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ எனக்கு ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக ஓப்பன் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா என்னோட ஃபோன் வந்து புது மாடல். ஸோ அது கண்டிப்பாக எனக்கு யூஸ் ஆகும், உங்களுக்கு யூஸ் ஆகாது சொல்கிறேன். சரியாக இப்போ நேராக நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போயிடணும் கைஸ். இப்போ செட்டிங்ஸ்னாக்கா நான் செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டேன். இப்போ புது மாடல் ஃபோன்னாக்கா ஆப்ஸ் ஆப்ஷன் ஒன்று சொல்லி காட்டும். உங்கள் ஃபோன் பழைய ஃபோன்னாக்கா அப்ளிகேஷன் மேனேஜர் சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும், இல்லைனா ஆப் லிஸ்ட் காட்டும், இல்லைனா ஆப்ஸ் காட்டும். இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வரும். நான் காட்டுறேன். இது ஆப்ஸ் இருக்குது, நான் ஆப்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். ஆப்ஸ் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து ஆப் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் எனக்கு காட்டுது. உங்கள் ஃபோனில் வந்து ஆப் மேனேஜர் சொல்லி ஒரு ஆப்ஷன், பழைய ஃபோன்னாக்கா ஆப் மேனேஜர் அந்த மாதிரி காட்டும். ஓகே, இப்போ நான் வந்து ஆப் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் வந்து யூடியூப் அப்ளிகேஷன் இருக்குல்ல, கண்டிப்பாக இந்த ஆப் மேனேஜர் ஆப்ஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நான் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து யூடியூப் அப்ளிகேஷன் காட்டுது. அந்த யூடியூப் அப்ளிகேஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வரும் கைஸ். என் ஃபோன் வந்து புதுசாக இன்டர்ஃபேஸ் காட்டும், உங்கள் ஃபோன் வந்து ரொம்ப பல சைஸ் இன்டர்ஃபேஸ் காட்டும். அதில் நீங்கள் தேட வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டோரேஜ் மட்டும் தேடினாலே போதும் கைஸ். இப்போ இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன் காட்டாமல்
கிளியர் டேட்டா கிளியர் கேஷ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த 2 ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டும் பழைய ஃபோன்னாக்கா கண்டிப்பாக சரியாக. இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளியர் டேட்டாவும் கிளியர் கேஷ் இருக்கிற ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடணும். இப்போ நான் வந்து இது கிளிக் பண்ண டிலீட் பண்ணுறேன்னா டிலீட் ஆயிருக்கு சரியாக. இப்போ வந்து கிளியர் டேட்டா நான் வந்து கிளிக் பண்ணிட்டு கிளியராக இருக்குது. இப்போ கிளியர் கேஷ் இருக்கிறத ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு வந்து டிலீட் ஆயிருக்கு. உங்களுக்கு ஆகலைனாக்கா நீங்கள் இந்த கிளியர் கேஷ் ஆப்ஷனும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிடணும் சரியாக. இது பண்ணி முடிஞ்சும் சில பேருக்கு வந்து யூடியூப் கண்டிப்பாக 100% யூஸ் ஆகும். இப்போ வந்து யூஸ் ஆகும். இப்போ நான் யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். யூடியூப் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் எனக்கு வந்துச்சு ஓப்பன் ஆயிருக்கு சரியாக. சில பேருக்கு வந்து இது பண்ணியும் வந்து யூஸ் ஆகவே ஆகாது. இப்போ எனக்கு வந்து யூஸ் ஆகுது, எனக்கு யூஸ் ஆகுது, அது எனக்கு இப்போ புது மாடல் ஃபோன் அதனால யூஸ் ஆகுது சரியாக. உங்களுக்கு சில பேருக்கு வந்து இது பண்ணாலும் யூஸ் ஆகவும் மாட்டேங்குது. யூஸ் ஆனாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப அதே மாதிரி வந்து இந்த பிரச்சனை நிறைய பேர் வந்துட்டு இருக்கு சரியாக. ஃபைனல் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ரோம் ப்ரௌசர் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் க்ரோம் ப்ரௌசர் இருக்கும். க்ரோம் ப்ரௌசர் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் வந்து யூடியூப் அப்ளிகேஷன் சர்ச் பண்ணணும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி எனக்கு ஷார்ட் கட்டிங் அடுத்து நான் யூடியூப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். யூடியூப் வந்து நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசரில் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு அப்டேட்டும் தேவையில்லை, எந்த ஒரு மாடலும் தேவையில்லை. க்ரோம் ப்ரௌசர்னாலே அதில் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசரில் போட்டு தாராளமாக நீங்கள் வந்து யூடியூப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூடியூப் வந்து நீங்கள் வந்து ஷார்ட் கட்லேயே கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஷார்ட் கட்னாக்கா உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ரைட் சைடில் வந்து 3 டாட்ஸ் காட்டு தான். அந்த 3 டாட்ஸை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னாக்கா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள். அந்த ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்தோம்னாக்கா இது வந்து உங்கள் யூடியூப் ஆட் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். இந்த ஆட் கொடுத்த உடனே நேராக உங்கள் ஹோமில் ஆட் ஆகும். இது எப்படி ஆகும் நான் உங்களுக்கு காட்டியே தான் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஷார்ட் கட் காட்டுல இந்த மாதிரி ஷார்ட் கட்டில் உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீன் அதில் வந்துடும். நீங்கள் யூடியூப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாமல் டைரெக்டாகவே நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசர்லேயே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும். ஸோ கைஸ் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனலில் வந்துட்டு இருக்கோங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வரைக்கும் பாய்.